ஹலோ கைஸ், ஐம் கார்த்திக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோஸ்ட் ரீகான் சொல்லிட்டு ஒரு புது டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த டூல் எப்படி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் மேக்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். அண்ட் மேக்கில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதில் வந்து வெறும் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான், ஓகேவா? ஸோ ஃபுல் டாக்குமெண்ட்டோட எல்லாமே வந்து இந்த கிட்ட பேஜில் இருக்குது, நீங்கள் வேணால் இங்கே பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் அந்த லிங்க்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த லிங்க்கை, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்எண்ட்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே சோர்ஸ் ஃபைல் நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப ஈஸியாக அண்ட் டீட்டெயில்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து மேக்கில் காமிச்சிருப்பேன். மேக் வந்து இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்க மிஷின் தான் வந்து மேக், ஓகேவா? ஸோ அதோட வீடியோ அண்ட் அதோட பேசிக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இருக்கும். ஈவன் லினக்ஸுக்குமே இதே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான், ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற ஸ்டெப்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். நான் சொல்லியிருந்தேன் ஒரு 100ல் 98% வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும், பேலன்ஸ் 2% மட்டும் ஒர்க் ஆகாது. நீங்கள் கிட்டப் ரிலீஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா. பட் அதனால தான் வந்து நான் டேரெக்ட் சர்வர் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அது நான் செக் பண்ணப்போ எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த எரர் வந்து, பட் அதுக்கப்புறம் வரல. ஸோ எதுக்கு அந்த எரர் வந்து வந்தாலும் ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுவோம் சொல்லி தான் நான் வந்து ரெண்டுமே கொடுத்துட்டேன், ஓகேவா? ஓகே, எனிவேஸ், ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதே ஸ்டெப் தான் வந்து நம்ம லினக்ஸுக்கும் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ லினக்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி டிஇபி ஃபைல் வந்து பார்த்துடலாம். நான் அதுக்கு வந்து டிஇபி டிஸ்ட்ரிபியூட்டரில் மட்டும்தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். டிபிஎன் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்டட் எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ், டிபிஎன், பேரட் ஓஎஸ், பிளாக் பாக்ஸ் அண்ட் யுபன்டோ ஓஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். அதோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ரெண்டு டைப்பாக வந்து நம்ம ரெண்டு டைப்பாக வந்து நம்ம இந்த கோஸ்ட் ரீகான் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் டிஇபி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை டிஇபி ஃபைல் வேணும்னாக்கா நீங்கள் டேரெக்டாக ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு எது சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் இந்த டிஇபி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இதான் கைட், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ரிலீஸோட லிங்க் நான் இங்கே கொடுத்துருப்பேன், அதை வச்சு நீங்கள் போயிடலாம், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிஇபி இது காட்டிடுறேன், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷன், ஓகே? ஸோ லான்ச் இன்வெஸ்ட் நான் கொடுக்குறேன். அது அன்ட்ரஸ்டட் ஏன் வருதுன்னா நான் ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால தான், ஓகே? ஸோ இதான் அப்ளிகேஷன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன். நான் எனி டெஸ்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகே? எனி டெஸ்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அப்ளிகேஷன். ஆக்சுவலி எனி டெஸ்கில் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கனால இந்த மாதிரி வருது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஓகேவா? இங்கே இருக்குது. திங்க் அப்படியே நான் இன்ஸ்டால் பண்ணாலும் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ரீசெண்ட்லி யூஸ்டில் அப்படியே இருக்கட்டும், நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், ஓகே? ஸோ நான் டெர்மினல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் ஆச்சா இல்லையா? ஓப்பன் டெர்மினல், ஏன் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இங்கே நான் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பேன் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பிஃபோர் இன்ஸ்டாலிங். நான் இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்கள், எப்போவுமே வந்து இந்த மேக் டைரக்டரி அண்ட் சேஞ்ச் டூல் டைரக்டரி இதை வந்து கன்ஃபார்மாக பண்ணணும் நீங்கள். நான் வந்து எல்லா டூல்ஸுமே நான் அதை பண்ணுவேன், ஸோ அதனால நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆகிட்டோம். இப்போது கிட் க்ளோன் பண்ணிடலாம். இது வந்து பேக் அண்ட் பார்ட், ஓகே? இது வந்து பேக் அண்ட் பார்ட். இது வந்து ஜஸ்ட் இப்போது அப்ளிகேஷன் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணதில்லை, இது எல்லாத்துக்குமே காமன். ஈவன் மேக்காக இருந்தாலும் சரி இல்லை லினக்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே காமன் தான் இது, ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் கிக் க்ளோன் பண்ணிட்டு நான் வந்து விட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது நமக்கு தேவையில்லை இந்த பார்ட்டு, பிகாஸ் எது ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட்னா இந்த பார்ட் தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட், ஓகேவா? ஸோ இங்கே வந்து லினக்ஸ் டிபி லிங்க் இருக்கு இல்லையா, கிட்டப் சர்வர்து, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை.
இல்லை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா சிம்பிள் தான், இந்த பேஜுக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா, இந்த பேஜில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும். சாரி, மேக் பில் இருக்கா, செகண்ட் ரிலீஸ்க்கு போயிடலாம். ரிலீஸ்க்கு வந்துடுங்க. ஸோ ஓகேவா, இந்த ரிலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே நான் கொடுத்துருப்பேன் லினக்ஸ் சோர்ஸ். இப்போ வந்து நான் பண்ண போகிறது எதுனா இந்த DEB.DEBன்னு வருதுல, இந்த ஃபைல் பேக்கேஜில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், சிடி கொடுத்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன், கோஸ்ட் ரிகானுக்குள்ளே போயிடுறேன். டப்ளிகேட் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணேன். நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டவுன்லோட் ஆகுது ஃபைலு. ஓகே, ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த DEB ஃபைல் இருக்கும். இப்போ நான் சொல்கிற கமாண்ட் மட்டும் நீங்கள் போடுங்க, ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற கமாண்ட் போட்டிங்கன்னா போதும். நான் வந்து ஃபஸ்ட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன், அது பெஸ்ட்டு. அது அப்போ தான் செகண்ட் அது சூடோவில் ரன் பண்ணணும். சூடோ லைக் நான் வந்து என்னோடய ஓல்டர் வெர்ஷன் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுவையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா, ஜஸ்ட் நான் செகண்ட் ஆரம். ஓகே, ஆரம் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃபைன். இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்காது எனக்கு. கோஸ்ட் ரிகான் சொன்னேன் இல்லையா, இல்லை பார்த்தீங்களா, இல்லை. இதுவுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அது அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இல்லை அந்த ஃபைல் என்கிட்ட மூவ் டு ட்ராஷ் நான் கொடுத்தேன். ஸோ என்கிட்ட கோஸ்ட் ரிகான் ஃபைல் வந்து இல்லை. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்மக்கிட்ட இந்த ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, இப்போ நான் சொல்கிற கமாண்ட் வந்து போடுங்க, sudo dpkg. ஆக்சுவலி சூடோ இல்லாமலும் நீங்கள் பண்ணலாம், வேணும்னா உங்களுக்கு நீங்கள் சூடோ யூஸர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, -i கொடுத்துட்டு அந்த கோஸ்ட் ரிகான் கொடுத்து என்டர் அடிங்க. இது வந்து ஒரு 5 to 10 minutes கூட டைம் எடுக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மிஷின் பவர். இப்போ வந்து இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், எக்ஸ்ட்ராவே ஒரு 2 minutes கூட எடுக்கலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம். நான் ஏன் DEB ஃபைல் வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் எல்லா டூலுமே ரன் பண்ணுற மாதிரி ஒரு டைமும் டேரக்டரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்விரான்மெண்ட்டாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஐக்கான்லேயே உங்களுக்கு வந்துடும், அங்கேருந்து நீங்கள் கொடுத்து போயிடலாம். அதுக்காக தான். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், நான் வந்து இந்த டூல் வச்சு எப்படி ரீகான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மேக் செட்டப் அண்ட் இன்ஸ்டால்லே வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் பக் பவுண்டி ப்ரோக்ராமை எடுத்து நான் அப்படியே ரீகான் பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேவா, ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நீங்கள் முடிஞ்சால் அதை பாருங்கள். ஓகேவா, எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு, யூசேஜ்க்கு. நான் அதை தாண்டி இதுலேயுமே கொடுத்துருப்பேன் நான் ஸ்டஃப். இதில் என்னென்ன டூல்ஸ் இன்டெகிரேட்டாக இருக்குது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி செட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு. இத்தனை டூல்ஸ் வந்து இப்போதைக்கு நான் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நான் இன்னும் அதிகமாக இன்டெகிரேட் பண்ணுவேன் நான். ஓகேவா, யா. அண்ட் உங்கள் மிஷினில் கொஞ்சம் லைக் கோட என்விரான்மெண்ட் இதெல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து எரர் வரலாம். ஓகேவா, பிகாஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க சம் டூல்ஸ் வந்து கோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோபஸ்டர், அப்புறம் காவு, HTTPX, நாபு, இது எல்லாமே கோவில் பில்ட் பண்ணது. ஸோ அந்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கோ இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கோ செட் பண்ணி என்விரான்மெண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி டு கோ தான். ஓகேவா, ஓகே. ஸோ வந்து இப்போது நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு இந்த கமெண்ட் போட்டோன்னே. ஓகே, இந்த மாதிரி எந்த எரரும் வராமல் நமக்கு வந்தாலே போதும். இப்போது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி ஓகே, கோஸ்ட் ரிகான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகே,
இதே தான் வந்து நான் செகண்டாக சொன்னதும் டேரெக்ட் சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா, லைக் எதனா எரர் வந்ததுன்னா அது டேரெக்ட் சர்வர் சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று இருக்கு இல்லையா, அது கொடுத்துக்கோங்க. இதான் ஓகே. இது வந்து ஜிப் ஃபைல், சாரி இது இல்லை, ஜிப் ஃபைலு. இந்த இது டேரெக்ட் சர்வர்லேருந்து நீங்கள் டிபி ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது கொடுத்து நீங்கள் அதுவுமே வேணால் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வாட் எவர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷனாக நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஜிப் ஃபைல் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஜிப் ஃபைலுமே வந்து நான் கொடுத்துருப்பேன் டேரெக்ட் லிங்க்கில், அதுவே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. காப்பி லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே நான் WGET கொடுத்துறேன். ஓகே, கெட் கொடுத்துட்டு ஷிஃப்ட் V கொடுத்துருவேன், என்டர் அடிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து ஒர்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுவே வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் கிட்டப்பில் ஒர்க் ஆகலை, கிட்டப் ரிலீஸில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டேரெக்ட் சர்வர் லிங்க்லேருந்து பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஆப்ஷன். இந்த செகண்ட் ஆப்ஷனில் வந்து நமக்கு ஜிப் ஃபைலாக வச்சு எந்த ஒரு இன்ஸ்டாலும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டாரு -x F கொடுத்துட்டு, ஸோ இங்கே இருக்குது இல்லையா, இதே சின்டாக்ஸ் நான் அப்படியே கொடுத்தனா போதும், எனக்கு இது அன்சிப் பண்ணிவிடும். இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஐ மீன் டிபிகேஜி கமெண்ட் போட்டு இன்ஸ்டால்லாம் பண்ண வேணாம். நான் ஒரு டைமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் இதில் ஒரு கடுப்பான விஷயம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், டூல்ஸில் வந்து இதோ இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே இருக்குது இல்லையா, இதை நான் வந்து டபுள் கிளிக் கொடுத்து நான் ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணணும் ஒரு டைமும். அதுதான் வித்தியாசம். நீங்கள் இதை வேறு ஃபோல்டருக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதே ஃபோல்டர்லேருந்து தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்பு. ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து டேரெக்ட் சர்வரே எடுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிட்டப் ரிலீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, அது ஏன் அந்த மாதிரி எரர் வருதுன்னு தெரியல. ஸோ அதான் ரீசன். ஸோ டேரெக்ட் சர்வர்னால் இந்த மாதிரி நான் சொல்கிறேன், டிபி ஃபைலில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் டிபி ஃபைலுக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? சாரி, கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நான் சீடி போர்டு வெளியே வந்துடுறேன். Control Shift V. Yeah. ஓகே, டவுன் ஆகிடுச்சு. நான் அதே கமாண்ட் வந்து நான் போடுறேன், நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேவா? ஒன் மோர் திங், இந்த ENV ஃபைலை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு ENV ஃபைல் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ENV ஃபைலில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் செட்டப் இங்கே கொடுத்துருந்தேன் நான் ENV. இங்கே இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு வந்து டைரக்ட் ரூட் ஃபோர்ஸில் வந்து கோபஸ்ட் அந்த டூல் வந்து வேணாம்னாக்கா நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸில் இருக்கும். இல்லை ஏமஸ்னால் வந்து ஆமஸ் வேணாம்னா நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். வயலட் டூலுமே வேணாம்னா ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் அந்த டூல்லாம் முடியறதுக்கு. அதனால தான் வந்து நான் டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரூ கொடுத்துடலாம். அண்ட் கிட்டப் டோக்கன் வந்து கிட்டப் சர்ச்லேருந்து வந்து சப்டொமைன் ரீகான் வந்து பண்ணணும். ஸோ அப்போது வந்து யூனிக்கான சப்டொமைன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நான் கிட்டப் டோக்கன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு கிட்டப் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கிட்டப்போட டெவலப்பர் டோக்கன் மட்டும் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
இப்போதைக்கு இந்த வெர்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட் பண்ணுறதா ஒரு ஐடியா இருந்தது. பட் இப்போது இந்த வெர்ஷனில் வந்து நான் அதை இன்டெகிரேட் பண்ணலை. செகண்ட் வெர்ஷனில் நான் போடுறேன். அதனால் இப்போதைக்கு இது வந்து ரெக்வயர்டு இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் சரி, இல்லை அதை அப்படியே டச் பண்ணாமல் அப்படியே விட்டாலும் ஓகே தான். ஓகேவா? சரி, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஃபைன், முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்களா, நம்ம கமாண்ட்லேயும் வந்து கோஸ்ட் ரிகான் கொடுத்துக்கலாம். அதை தாண்டி இங்கேயுமே போய் நீங்கள் கோஸ்ட் ரிகான் கொடுத்துக்கலாம். ஓகே, யா தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் தான் இது இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதே ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்கலாம்.